தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இந்த மண்ட பஜிலி மர்சி மூதேவி இந்த சைது பாவா மദ്രസா பிளவலோட என்ன செய்யலான்னு பாருங்க. இவனுக்கும் இந்த மദ്രസാக்கும் என்ன சம்பந்தம்? பாப்பா என்ன தொழில் செய்யறாரு? தேங்காய் மரத்துல ஏறி தேங்காய் பிக்கிறவே இல்லை. ஏன்னா அப்ப தேங்காய் மரத்துல ஏறி தேங்காய் பிக்கிறவர்கிட்ட புள்ள தேங்காய் தான் பிக்கணும் எங்கேயாவது சொல்லிக்குதா? இல்ல. அப்ப தேங்காய் மரத்துல இருந்து தேங்காய் பிக்கிறவர்கிட்ட புள்ள என்ன செய்யணும்? அப்படியே நடந்து போங்க. அந்த மேடைக்கு மேலே இருக்கேன் போங்க. அந்த வெள்ளம் கூட வாப்பா பார்க்கணும், பார்த்து சந்தோஷப்படணும். இந்த ரைட்ஸ் அவங்க யார் கொடுத்தா? அவங்க எப்படி எடுக்கல இந்த ரைட்ஸ்? அவங்க உலமாவா இல்லாட்டி ஆபீஸா இல்லாட்டி ஆலிமா இல்லாட்டி மௌலவியா? ஒன்றுமே இல்லை. இது பரதேசி தாலிம் கூறுவாங்க கூட ஒழுங்கு ஓத தெரியாத மூதேவி இது. எவ்வளவு தான் நாங்களும் ரவுலத்துல் பிரின்சிபல் அம்ஜத் மௌலவின்னு சொல்றோம். என்ன செய்ய அம்ஜத் மௌலவி நாங்கள் சொல்றோம்? அவர் கல்லன். ஏண்டா இவனும் கல்லன் அவனும் கல்லன். ரெண்டு பேர்ட்ட அகராதிலையும் இல்லை கணக்கு காட்டுறேன் இல்லையா? எந்த கணக்காக இருந்தாலும் காட்டணும். அது பொது கணக்கு. இது கட்டாயம் காட்டியே ஆகணும். ஆனால் இந்த ரெண்டு கல்லனும் சேர்ந்து காட்டுற இல்லை. ஏன்னா நேரத்தோட இந்த மதரசால 4 மௌலவிமாக இருந்திக்கிறாங்க. இந்த கள்ள விஷயங்கள் தெரிஞ்சு ஒரு மௌலவி அல்லாக்கு பயந்து மொல்ல விளைவிட்டாரு. மற்றவங்க எல்லாம் தான் கூட்டணியாக ஆகிக்கிறாங்க. ஒருத்தர் காட்டி கொடுக்குறாங்க. இல்லை அந்த பொடியன் வாப்பா தேங்காய் பிக்கிறாருன்னு ஒருத்தரக்க தான் சொன்னான். ஆனால் இவன் எவ்வளோ தரக்க சொல்கிறான்? இவனா வழிகாட்டி பிள்ளைகளுக்கு? இவனா அப்போ மதரசால ஓதி கொடுக்குறான் பிள்ளைகளுக்கு? நீங்கள் என்ன மயிறு பிடிங்க கொண்டிருக்கிறீங்க? அவன்கிட்ட பாசையில் கேட்குறான் அம்ஜத் மௌலவி கிட்ட. பிள்ளைல வீடியோ எடுத்து போடுறான். அவனுக்கு நல்ல இன்கம் வருது இதால். மதரசா எல்லா மதரசாவும் மீகி தானே ஸ்ரீலங்காவில். இதே மாதிரி அட்டகாசம் போடுற மதரசா உண்டு இல்லை. பெத்த உமாவாப்பட அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கிறான் பிள்ளைவில். இல்லை தேங்காய் பிக்கிறத பற்றி எவ்வளவு பேசுகிறான். அடே தேங்காய் பிக்கிறே கௌரவமான பேர் தொழில் தான். நீ வந்து மனுஷனை பிச்சு தின்றீங்க. மண்ட பஜிலிட்ட மவன் முடிய வெட்டினாரு நீ மயில போடுகிறான். ஆனா ஒன்னுண்டா பேச்சுக்கு வந்து போடுறான், எங்கட பேச்சுக்கு வந்து போடுறான். ஒரு மயிரும் பிடிக்க முடியாது உங்களால. எடியே மதரசா பிள்ளைகளுக்கு மாதங்க கொடுக்குறாரு. அதே சைக்கிள் கெப்பில் இன்டிரெக்டா வந்து சொல்றான் உமாவுக்கு விதி இல்லைன்னு சொல்லாம சொல்லி காட்டுறான். ஒரு மாதளங்க கொடுக்குறதையும் வீடியோ எடுக்கிறான். அப்படியா குழந்த எமகண்டன் இவன். எங்க மாமா சிவாஜி கணேசன் நினைப்பு இவருக்கு. இதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லி காட்டுவான். வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். பேபி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுது. 43 வயசான கழுதைக்கு. அதை ஃபேஸ்புக்கில் வேறு போட்டி அப்படி இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை செய்கிறான். இப்படியாப்பட்ட ஒரு மூதேவியை நீங்கள் எப்படி மதரசா பிள்ளைகளோடு பல விடுவீங்க? என்னோட கேள்வி அது தான். அப்போ இவன் நல்லது சொல்லி கொடுப்பானா பிள்ளைகளுக்கு? இவனே மாய் வரணுன்னு ஒரு மதரசா பிள்ளை நினச்சாலும் அடுத்த தலைமுறை நாசன்னு நினச்சிக்கோங்க. வண்டியோடு சேர்ந்தா கன்றும் பீ தின்னும். அது பழமொழி. இப்போ புதுமொழி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. காக்கையோடு சேர்ந்தா கிளியும் கறி தின்னும். அதே மாதிரி தான் இப்போ கூட மதரசாவுக்கும் ஆக போகுது. இந்த கேக் வெட்டுற வீடியோ போட்டுட்டு ஃபேஸ்புக்கில் நல்ல கமெண்ட் வந்துச்சு. பேட் கமெண்ட் நிறைய வந்துச்சு. உடனே ஒரு ஹவரும் இல்லை, not even 1 hour அந்த போஸ்ட்டை இல்லாமல் ஆக்கிட்டான். அந்த வீடியோ தூக்கிட்டான். அப்போ அவன் என்ன செய்கிறான்னு அந்த பைத்தியத்துக்கே தெரியல. அந்த பைத்தியத்தை தான் நீங்கள் வச்சுக்கொண்டு இன்னும் கூத்து போட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்களோட மதரசாவில். போதா குறைக்கு தலைப்பாவையும் கெட்டி விட்டு இப்போ நோம்பு வருது தானே. மதரசா பிள்ளை வச்சு தான் ஓட்டுவான் காலத்தை. இப்போ 3 கிழமை அங்கே தான் இருக்கிறேன். இவனுக்கு பிள்ளை குட்டிகள் இல்லையா? சம்பாடிச்சு தின்ன மாட்டானா? உங்களோட மதரசா தான் அவன்கிட்ட ட்ரம்ப் கார்ட். அதை வச்சு தான் சவர் செய்கிற நேரம் ஆமீன் சொல்லுங்க, துவா செய்யுங்க. அதுபோல் நோம்பு துறக்கிற நேரமும் துவா செய்யுங்க. அப்படி சொல்லி வெளிநாட்டிலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் சல்லி கழட்டுவான். இதுக்கு நீங்களும் உடந்து இவனுக்கு தலைப்பா கெட்டி விட்ட பாவத்தை நீங்கள் எங்கே போய்ட்டு தொலைக்க போகிறீங்களோ அல்லாஹ் ஆளும். ஒரு சின்ன அட்வைஸ் அம்ஜத் மௌலவி அவர்களே, இந்த பைத்தியத்தை நீங்களே அடித்து விரட்டுங்க. இல்லாட்டி முழு ஊரும் சேர்ந்து இவனோடு சேர்ந்து உங்களே அடித்து விரட்டுற காலம் கூடிய சீக்கிரம் வரும். எப்போ பார்த்தாலும் உங்களோட மதரசா வீடியோ போட்டு ஈக்கிறான். அங்கே நீங்கள் பிரின்ஸ்பலா அவன் பிரின்ஸ்பலான்னு எங்களுக்கு விளங்குதில்லை. யார் மோதி கொடுக்குறாங்களோ தெரியல அந்த பிள்ளைகளுக்கு.
என்ன எப்போ பார்த்தாலும் இவன் தான் அந்த மதரசால கும்மாளம் போட்டு கொண்டிருக்கிறான். என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இதுக்கு முந்தைய நான் கேட்டதில்லை, இந்த வீடியோ நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நன்மை கிடைக்கும். அல்லாஹ்க்காக வேண்டி ரவுலத்துல் உலமாவை காப்பாற்றுங்க இந்த 2 பைத்தியத்துக்கிட்டே. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. பழகும் போதும் தெரிவதில்லை